சென்னையில் இருந்து 1050 கிலோமீட்டர் தொலைவில் நெருங்கிய தாழ்வு மண்டலம். டெல்டா மட்டுமல்ல, சென்னைக்கும் காத்திருக்கும் மழை. வானிலை நிலவரம் என்ன? விரிவாக பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை உச்சம் தொட்டு வரும் நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்று தெரிகிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி, இதே நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பயணித்து கரையை நெருங்கி வந்தால் தமிழகத்தில் பரவலான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகை மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், விழுப்புரம், கடலூர், அரியலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுவைக்கு மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களோடு திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நாளைய தினம் மழை தீவிரமடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்போது நிலவும் இந்த வானிலை சூழல் காரணமாக சென்னை, கடலூர், நாகை உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முன்னதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான், இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும். குறிப்பாக நாளையும் நாளை மறுநாளும் டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கவும் வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். வானிலை நிலவரம் குறித்து நம்மிடம் பேசிய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன், தாழ்வு மண்டலம் புயலாக மாறவும் வாய்ப்புள்ளது. அப்படி தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வந்தால் 29ஆம் தேதியன்று இரவு புதுச்சேரி, நாகப்பட்டினம் இடையே கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக தென்கடலோர மாவட்டங்கள் துவங்கி வடகடலோர மாவட்டங்கள் வரையும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை மற்றும் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வானிலை ஆய்வு மையத்தின் லேட்டஸ்ட் அப்டேட்டாக டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, நாகை மற்றும் திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.